Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. காசி விஸ்வநாதருக்கு அர்ப்பணிக்க கடல் கடந்து கொண்டு வரப்பட்ட கொடிமரங்கள். சுமார் 2500 மரங்களில் இருந்து நேர்த்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேங்கை மரங்கள். சிவனே நான் உன் சேவகன் என கோவிலில் நிலைநிறுத்தப்பட்ட கொடிமரங்கள். தென்காசியில் இருக்கக்கூடிய அருள்மிகு காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆலயமா திகழ்ந்துட்டு வருது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி வேலைகள் தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில்ல இருக்கக்கூடிய கொடிமரங்கள் மாற்றப்பட்டு புதிய கொடிமரங்கள் நடப்பட்டிருக்காமா. இதுல சுவாமி சந்நிதியில இருக்கக்கூடிய கொடிமரங்களை தொழிலதிபர் அழகுராஜாவும் அம்மன் சந்நிதிக்கு வெங்கடேஷ் ராஜாவும் அவங்களுடைய சொந்த செலவுல வழங்கினதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பப்புவா நியூகினி அப்படின்ற நாட்டுல இருந்து சுமார் 2500 மரங்கள்ல இருந்து நேர்த்தியான 2 வேங்கை மரங்களை தேர்வு செஞ்சு தூத்துக்குடி துறைமுகம் வாயிலா கப்பல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மரங்கள் லாரிகள் மூலியமா தென்காசி கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கொடிமரத்துக்கான பிரத்யேக சைஸில் ஆலயத்துல அறுக்கப்பட்டு இன்னைக்கு காசி விஸ்வநாதன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காமா. சுவாமி சன்னதிக்கு 45 அடி நீளம் இருக்கிற கொடிமரமும் அம்மன் சன்னதிக்கு 38 அடி நீளம் இருக்கிற கொடிமரமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கொடிமரங்கள் கோவில் செயல் அலுவலர் முருகன் தலைமையில கோவில்ல ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிமரங்கள் பிரம்மாண்டமா ஆலயத்துக்குள் வரும்போது அங்க இருக்கிற பக்தர்கள் மலர் தூவி மரியாதை செஞ்சிருக்காங்களாம். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online.